வணக்கம் அன்பர்களே. 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. எந்த ராசிக்காரர்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ராசிகளை பற்றி இன்றைய பதிவில் காணப்போறோம். இந்த வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வீடியோலாம் பார்க்கக்கூடியவர்கள்லாம் புண்ணியதாரர்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா மற்ற வீடியோ பார்க்கறத காட்டிலும் நம்ம வீடியோவில் சில இறை சக்தியும் இறை அருளும் நிறைந்த உங்களுக்கு இறை அருளும் குரு அருளும் திருவருளும் சேர்ந்து கிடைக்க ஒரு அருள் கிடைக்கும் அன்பர்களே. நம்ம வீடியோ கூடிய பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த வீடியோ பார்க்கறதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புது புது வீடியோக்கள் போடுவதற்கும் புது தகவலை நான் தருவதற்கு எளிமையாக இருக்கும் அன்பர்களே. எனக்கு ஆர்வம் இருக்கும். போலாமா வீடியோக்குள்ள அன்பர்களே? அதாவது இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் கர்மத்திற்கும் நீதிக்கும் தொழிலுக்கும் உரியவர் தான் இந்த சனி பகவான். அப்ப தொழிலை ஒரு மனிதன் தொழிலில் நல்லபடியாக சிறப்பாக இருக்கிறான் என்றால் சனி பகவானுடைய ஆதரவு அவனுக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒருவன் நோய் இல்லாமல் ஆயுள் பலத்தோட வாழ வேண்டும் என்றால் அது சனி பகவானுடைய துணை இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சனி பகவானுடைய துணை இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் வாழ முடியாது. சனி பகவான் சில பேர்த்திக்கு நல்லதையும் செய்வார், சில பேர்த்திக்கு கெட்டதையும் செய்வார். கர்ம வினையின்படி 12 ராசிகளில் 6 ராசிக்கு நன்மையும் வருடத்திற்கு 2 வருடத்திற்கு சனி பெயர்ச்சி ஆயிடுவார். மொத்தம் 7 வருடம் ஒரு ராசியை பிடிப்பார். அதான் 7 சனி. அப்ப 7 வருடம் ஒரு ராசியை பிடித்து அவன் வாழ்க்கையில் என்னென்ன தவறு செய்தானோ அந்த தவறை பூரா அவனை உணர வைப்பவர் இந்த சனி பகவான். சிறு வயதில் சனி பகவான் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு படிப்பில் தடை, தகப்பனாருடன் மோட்டிவேஷன் ஏற்படுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுப்பார். கொஞ்சம் இள வயதில் வந்துவிட்டால் அவன் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனையை கொடுப்பார். திருமணமான தம்பதியருக்கு இடையிடையில் பிரச்சனை இருக்கும். வயதான காலத்தில் சனி பகவான் வந்துவிட்டால் நோய் நொடிகளை கொடுத்து அவதிகளை கொடுப்பார். இப்படி சனி பகவான் கர்மவினைக்கு தகுந்தார்வாறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் கொடுக்கிறார் அன்பர்களே. அப்ப இந்த வருடம் எப்படிப்பட்ட ஆண்டாக அமைய போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கை கவனமாக இருக்க வேண்டும். இப்ப 7 சனி நடக்கக்கூடிய இந்த 3 ராசிகளையும் பார்ப்போம் அன்பர்களே. கும்பராசிக்கு வரார். ஏற்கனவே கும்பராசிக்கு ஜென்மத்தில் இருந்து சனி விலகி கொஞ்சம் சற்று ஒரு லாபகரமாக 2ஆம் இடத்தில் வாக்கு தனஸ்தானத்தில் வருகிறார். அப்ப கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கை, எப்படிப்பட்ட எச்சரிக்கையும் கவனமுடன் இருக்க வேண்டும். குடும்பத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும். வாக்கில் நிதானமும் தெளிவும் இருக்க வேண்டும். ஒருவருக்கு வாக்கு கொடுத்துவிட்டு உங்களுக்கு நான் பணம் தருகிறேன், நான் அது செய்து தருகிறேன், இது செய்து தருகிறேன் என்று கும்பராசிக்காரர்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக பிரச்சனை உங்களை தேடி வரும். நீங்கள் அந்த வேலையை செய்து கொடுக்க முடியாது. அதே மாதிரி வார்த்தை பேசுவதில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். சில நேரங்கள் தடுமாற்றத்தை கொடுக்கும் பேச்சு. நம் ஒருவர் கூட பேசுற போது விளையாட்டா கூட ஒரு விஷயத்தை பேசிடுவீங்க. என்னடா மாப்பிள்ள எப்படி இருக்க அப்படின்னு சொன்னா அவன் காதுல வேற மாதிரி இருக்கு, எப்படி இருக்கணும் அப்படின்னு தவறா கேட்கக்கூடிய அமைப்பும் இந்த 2ஆம் இடத்தில் சனி இருக்கும் போது தன் வாயாலே கிடக்கூடிய அமைப்பு வரும். அப்ப அவசரப்பட்டு தன்னுடைய வாக்குஸ்தானத்தை நிதானமுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களை என்னும் செய்ய மாட்டார் சனி பகவான். அடுத்தபடியாக குடும்பம் மிகவும் முக்கியம். இந்த கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்தினுடைய எல்லோரையும் அரவணைத்து போங்க. குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பது குடும்பத்தை பிரிப்பார். அப்ப குடும்பத்தை பிரிப்பார் என்பதை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து
அவர் வாக்குஸ்தானத்தை கொடுத்து விவாதங்களை கொடுத்து பிரிக்க வைப்பதற்கு ஒரு ஆளாக்குவார். அப்ப அந்த ஆளாக்குவதை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் சனிபிடியிலிருந்து எளிதாக தப்பித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பணம் இருக்கிறது கொடுத்துவிட்டு சண்டை சர்ச்சையில் போற வேண்டிய அமைப்பு உருவாகும். அப்படி சண்டை சர்ச்சைகள் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நாம் எதனால் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் என்று புரிந்து அதை செய்தால் நிச்சயமாக நீங்க வென்று விடலாம். இதெல்லாம் 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப இந்த ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட வாக்கு, கண்ணு, தனம் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருந்தீர்கள் என்றால் அந்த பாதிப்பு உங்களை தாக்காது அன்பர்களே. அடுத்தபடியாக 7.5 சனி நடக்கக்கூடிய மீனராசி, ஜென்மத்திலே சனி வருகிறார். அப்ப ஜென்மத்திலே சனி வரும்போது உடல்நிலை பாதிப்பை நிச்சயமாக கொடுப்பார். வாகன விபத்து, கண்டங்கள் 20 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனால் தலையில் சனி இருக்கும்போது நிதானங்கள் சரி இருக்காது, புத்தி சரிமாற்றாது, புத்தி தடுமாற்றம் ஏற்படும். அப்போ ஒரு செயலை செய்யும் பொழுது நம்மளுக்கு அதை செய்வோமா வேணாமா என்று இரு குணமும் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. அப்ப புத்தி தடுமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்றால் சந்திரன் ஏற்கனவே அங்க இருக்கிற ராசியிலே, அப்ப மீன ராசி மேல் சனி சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு புத்தி தடுமாற்றமும் மன தடுமாற்றமும் உடல்நிலை பாதிப்பும் கொடுக்க வேண்டும். இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோகா, மெடிடேஷன், தியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படி பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது உடல் சம்பந்தமான எதில் நோய் வருகிறது, எந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறது தெரிந்தாலே உடனே மருத்துவனைக்கு சென்று மருத்துவ ஆலோசனை செய்து கொள்வது மிகவும் நல்லது அன்பர்களே. அடுத்தபடியாக மேஷராசிக்காரர்கள், மேஷராசிக்கு விரய சனி வருகிறார். விரயத்தை எந்த வழியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிறாரோ அத்தனை விரயத்தையும் கொடுப்பார் சனி பகவான். அப்படிப்பட்ட விரயங்கள் எதில் வருகிறதோ அதை அசுப விரயத்தை தவிர்த்து சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீடு கட்டுங்கள், திருமணம் செய்து 10 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள், காதணி விழா, வீடு பால் காய்ச்சித விழா, இந்த மாதிரி சுப கோயில் குலதெய்வத்தை கும்பாபிஷேகம் நடத்துறது, இந்த மாதிரி செலவை உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் விரய செலவில் இருந்து தப்பித்துக் கொள்ளுவீர்கள். மருத்துவ செலவு, ஆக்சிடென்ட், விபத்து, கண்டம், இதிலிருந்து இதை செய்யும் பொழுது உங்களுக்கு விடுதலை ஆகிவிட்டுவீர்கள் அன்பர்களே. அது மட்டுமல்ல அன்பர்களே, அடுத்தபடியாக 7.5 சனி இவங்களுக்கு முடிஞ்சிருது இந்த ராசிக்காரர்கள் கணக்கு. அடுத்து அகப்பட்டவனே அட்டமத்து சனின்னு சொல்றேன். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி வருகிறார். அப்ப சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி வரும்பொழுது அவதிகளும் தான் கூட வந்துடும். உடல்நிலை பாதிப்பும் உடல் சோர்வும் மனக்கலக்கமும் அதிகமா வரும். வண்டி வாகனங்கள் விஷயத்தில் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏன்னா சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருவது விபத்தையும் கண்டத்தையும் குறிக்கும். அப்ப வண்டி வாகனத்தில் இளைஞர்கள் எல்லாம் வண்டி வாகனத்தில் ஸ்பீடா போனீங்கன்னா நிச்சயமாக விபத்தை சந்திப்பீர்கள். நீங்க வேகமா எதை அதிகாரமா நானு ஒரு ஆணவத்தில் சிம்மராசிக்காரர்கள் செய்தீர்கள் அதில் தோற்று விடுவீர்கள் அன்பர்களே. பேச்சில் தடுமாற்றம் இருக்கும், செயலில் தடுமாற்றம் இருக்கும், தைரியம் தன்னம்பிக்கையும் சில நேரங்கள் விட்டு போகும். இதையெல்லாம் எப்படி ஊக்குவிக்கிறது என்பதால் சிவ வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷத்துக்கு போய் சிவபெருமானே கெதின்னு வில்வ அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா 2.5 வருடம் பாதிப்பை கொடுப்பார். நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் அன்பர்களே. அடுத்தபடியாக கன்னிராசி, கன்னிராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். கண்டச்சனியாக வருகிறார். அப்ப கண்டங்கள் பல வழியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கண்டம் என்றால் தலைக்கு கீழே, அப்ப வயிறு பிரச்சனை, உடல் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முன்னெச்சரிக்கையாக நம் உடல்நிலையை சூட்டை தணிக்கக்கூடிய இளநீர் இந்த மாதிரி இதெல்லாம் குளிர்பானங்கள்லாம் சாப்பிட வேணும். இப்படியெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்பிலிருந்து தவித்துக் கொள்வீர்கள் அன்பர்களே. அடுத்தபடியாக அர்த்தாஷ்டம சனி சுகஸ்தானங்களை தனுசு ராசிக்கு கெடுப்பார். அப்ப சுகஸ்தானம், வீடு மனை மாற்றம், இடமாற்றம் இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான தொந்தரவுகளை இந்த தனுசு ராசிக்கு கொடுப்பார். அவர்களெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்.
வீடு மாறுறது மனை மாறுறதுக்கு 1க்கு 2 தடவை யோசித்து புத்தியை செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக அது வரக்கூடிய பாதிப்பில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம். அப்ப இந்த ராசிகள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். பொதுவாக இவர்கள் எல்லாம் பைரவ வழிபாடு பண்ண வேண்டும். பைரவருக்கு வில்வ அர்ச்சனை ராகு காலத்தில் பண்ணி வந்தால் சனி பகவானுடைய பிடியில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அதே மாதிரி 11 எலுமிச்சம்பழத்தை கோர்த்து 15 நாளைக்கு ஒரு தடவை பைரவருக்கு போய் மாலையாக சாற்றி வச்சு வந்தேல் நீங்கள் நினைத்த காரியம் தடையில்லாமல் வெற்றியாக கிடைக்கக்கூடிய அன்பர்களே. அப்ப இந்த ராசிக்காரர்கள் இன்னும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு பலன் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, என்ன விஷயங்கள் நடக்கும் நடக்க போகும் என்று தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் என்னை ஆன்லைன் மூலமாக ஜோதிடத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதையும் நடக்க போவதையும் முன்கூட்டியே அறிந்து அதற்கான தீர்வு தெரிந்து கொள்ளலாம் அன்பர்களே. நன்றி, வணக்கம் அன்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அன்பர்களே. நன்றி, வணக்கம்.